यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. அடியேனே அன்பான நமஸ்காரங்கள். திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல நிறைய பாகவத பெருமைகளா நம்ம அனுபவிச்சுட்டே வரோம் இல்லையா? இன்னைக்கு வாசகம் 78. என்ன வாசகம் தெரியுமோ? வாக்கினால் வென்றேனோ பட்டரை போல அப்படிங்கிற வாசகம். இப்ப இந்த இடத்துல பட்டன்னு சொல்லும் போது ஸ்ரீ வைஷ்ணவத்துல ஜென்ரலா ஸ்ரீ வைஷ்ணவாலா இருந்தா அவளை பட்டன்னு சொல்லுவா. இப்ப நம்ம இந்த கோயில்கள் எல்லாம் இப்பெல்லாம் அந்த கோயில் அர்ச்சகர்கள் எல்லாம் பட்டன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி கிடையாது. இப்போ பெரியாழ்வாரை பட்டர் பிரான் அப்படின்னு பெருமையா சொல்லுவான். பட்டர் பிரான் என்ன அர்த்தம்? பிரான் அப்படின்னா எல்லோருக்கும் தலைவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ பட்டர் பிரான்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வைஷ்ணவருக்கு எல்லாருக்கும் அவர் தான் தலைவர் அப்படிங்கறதுதான் பட்டர் பிரான் அப்படிங்கிற அற்புதமான அவருக்கு ஒரு அடமொழி இருக்கு. அத மாதிரிதான் இந்த இடத்துல வெறும் பட்டரை போல அப்படின்னு திருக்கோளூர் பெண்கள் அப்படியே சொல்லியிருக்காரு. அப்படின்னா யார் அந்த பட்டர்? ஏன்னா நிறைய பட்டர் இருக்காருல்ல நம்மளோட சமுதாயத்துல அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல பட்டர்னு யாரும் சொல்றா தெரியுமோ? பராசர பட்டர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மகனியரை தான் சொல்லியிருக்கான். கூரத்தாழ்வார் பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ராமானுஜரோட ஆத்மார்த்தமான சிஷியர் அவர். அந்த சிஷியரோட 2 புத்திரர்கள்ல வேதாபியாசப்பட்ட பராசரப்பட்டர் அப்படிங்கிற பராசரப்பட்டர் அப்படிங்கிற அந்த முதல் மகனைதான் நாம இன்னைக்கு அனுபவிக்க போறோம். இந்த இடத்துல இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமோ? இந்த பராசரப்பட்டர் தான் ராமானுஜர் காலத்துக்கு பிறகு ராமானுஜராலேயே ஜீயர் சுவாமிகளாக ஆக்கப்பட்டவர். இப்ப ராமானுஜர் பரமபதிச்ச உடனே அந்த மடாதிபதியா இருக்கணும் இல்லையா? அந்த சுவாமிகள் இருக்கும் போதே இவரை மடாதிபதி ஆக்கிட்டு தான் போனது. அவருக்கு அடுத்த பட்டத்துக்கு வந்தவர் தான் அந்த பராசரப்பட்டர். அப்பேற்பட்ட மிகச்சிறந்த பெருமைகள் உடையவரை தான் இன்னைக்கு நாம அனுபவிக்க போறோம். அவர் வாழ்க்கையில என்ன வென்றார், என்ன செய்தார், இதெல்லாம் இன்னைக்கு திருக்கோளூர் பெண்பிள்ளை எப்படி உங்களுக்கு எடுத்து சொல்றாரோ அந்த வகையில உங்களுக்கு நானும் எடுத்து சொல்லி எல்லோரும் இதை கடைசி வரைக்கும் கேளுங்கோ வாங்கோ. மோகருணி ஜகமேலோ ஷோருணி ஜானதி வருணி நகுமோகலவாணி நமனோஹருணி. இப்போ பராசரப்பட்டர் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய தகப்பனாரை பத்தி நம்ம முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே நிறைய என்னோட உபன்யாசங்கள்லயும் சரி குரு பரம்பரையும் சரி இவரோட பெருமைகளை நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இன்னொரு முறை அவரோட பெருமைகளை கேட்கறதுல மனசு ரொம்ப சந்தோஷப்படும். இப்ப இவர் கூரத்தாழ்வார் அப்படிங்கிற ஆச்சரியமான மகனியர். எங்க இருந்துன்னா ஸ்ரீ காஞ்சிபுரத்துல இருந்து தள்ளி இருக்கக்கூடிய அரக்கோணம், அதுக்கு பக்கத்துல கூரம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருந்தவர் தான் இந்த கூரத்தாழ்வார் அப்படிங்கிற மகனியர். இவருக்கு கூரேசன், கூரநாதன், கூரத்தாழ்வான் இப்படின்னு ரொம்ப பல வகையில அழைக்கக்கூடிய ஒரு மகனியர். இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த செல்வந்தர் மட்டும் கிடையாது, அந்த கொடை வள்ளல். அதாவது இந்த கொடுக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாத்தியா, அது ஒரு விதமான ஒரு போதைன்னு சொல்லலாம். இந்த நான் ஒரு 4 பேருக்கு நீங்க கொடுத்துட்டு அவரோட முகத்துல இந்த சந்தோஷத்தை பார்த்தோம்னா நமக்கு அதே ஒரு பெரிய திருப்தியா இருக்கும் இல்லையா? அப்பேற்பட்ட திருப்தியை அந்த ஏழைகளோட கண்களை பார்க்கக்கூடியவர் தான் இந்த கூரத்தாழ்வார். அத்தனை கொடையவல்லர், கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். ஆனா அதே சமயத்துல நிறைய செல்வந்தரும் கூட. அவர் தகப்பனார் மிகப்பெரிய செல்வந்தர். இப்ப மிகச்செரிய செல்வந்தர் அப்படின்னு எப்படி தெரியுமோ? இவர் காலையில 6 மணிக்கு இவருடைய அந்த திருமாளிகையோட கதவு திறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திறக்கிற சத்தமே காஞ்சிபுரத்துல இருக்கிற பெருமாளுக்கே கேட்குமா. எது அரக்கோணத்துல இருந்து காஞ்சிபுரம் அந்த அளவுக்கு அந்த சத்தம் கேட்குமா அந்த கதவுல இருந்து. அது இல்லாம இவரோட திருமாளிகைக்கு போனீங்கன்னா எடு கொடு பிடி இதை பிடிச்சுக்கோ, இவ்வாறு போடு உங்களுக்கு போடுமா, இப்படிப்பட்டதான தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாசகங்கள் கேட்டுட்டே இருக்குமா. முக்கியமாக இவர் அன்னதான பிரியர் இல்லையா? அதனால அன்னதானம் பண்ணிட்டே இருப்பான். ராத்திரி 11 மணிக்குதான் அந்த கதவு சாத்தப்படும். எது? இந்த திருமாளிகையோட கதவு. இப்பதான் ஒரு தடவை தாயார் அதாவது பெருந்தேவி தாயார் காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் இடத்துல பேசிட்டு இருந்தாலாம். பக்கத்துல திருக்கச்சிதம்பரம் சுவாமிகளும் ஆழவட்ட கைங்கிற மணி இருந்தார். அப்போ தாயார் கேட்டாலாம், என்னது இது இவ்வளவு பெரிய சத்தம், கதவாரையிற சத்தம் கேட்கறது எங்கிருந்து வருகிறது அப்படின்னு கேட்ட உடனே திருக்கச்சிதம்பரம் சொன்னா,
அம்மா உனக்கே தெரியாதம்மா, அதாவது இங்க கூரம் இருக்குல்ல, அங்க கூரத்தாழ்வானோட திருமாலைக்குல அன்னதானம் முடிஞ்சிருத்து, அதனால அந்த கறக்கதவை சாத்துறா அப்படின்னு. கதவே இவ்வளவு பெரிய சத்தம்னா அப்ப அன்னதானம் எவ்வளவு பண்றா, அவ்வளோ பெரிய செல்வந்தர்களா அப்படின்னு கேட்ட உடனே பெருமாள் அப்படி திரும்பி பார்த்தாராம். ஓஹோ, நீயே செல்வத்துக்கு அதிபதி, நீயே அவர் அவ்வளவு செல்வந்தான்னு கேட்டாச்சுன்னா அப்ப அவருக்கு வீட்டுல மொத்த செல்வங்களும் நாம வாங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னாராம். அதுதான் பிற்காலத்துல கூரத்தாழ்வார் என்ன பண்ண, அவருடைய மொத்த சொத்தையும் எங்க இப்ப ராமானுஜர் இந்த இடத்துல 6 வார்த்தைகள் வரதாஜ பெருமாள் வாங்கிட்டு சன்னியாச கோலம் பூண்டு நேரத்து ஸ்ரீரங்கம் போறாரு இல்லையா, அங்க ஜெய சுவாமிகளை பதவி ஏற்றின உடனே இந்த இடத்துல கூரத்தாழ்வார் கேள்விப்பட்டு அந்த வைணவ கைங்கரியத்துக்காக தன்னையும் தன் குடும்பத்தையும், அதாவது தன்கிட்ட இருந்த மொத்த செல்வங்களையும் அங்க இருக்கிற ஏழை எளியவர்கள் ஊனமுற்றவர்கள் எல்லாருக்கும் அந்த செல்வங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அந்த மாளிகையை விட்டுட்டு கையில எதுவுமே இல்லாம அப்படியே ஆண்டாள் தன்னுடைய மனைவி ஆண்டாள் ஆயிட்டு இங்க வந்தார். எங்க ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாள் இடத்துல, அதாவது எம்பெருமாள் இடத்துல அத்தனை கைங்கரியங்களை செய்தவர் தான் அந்த கூரத்தாழ்வார். அப்பேற்பட்ட சிறப்பு மிக்கவர் தான் இன்னைக்கு நாம அனுபவிக்க போற பராசரப்பட்டவருடைய திருத்தகப்பனார் கூரத்தாழ்வார். இப்போ இதுக்கப்புறம் பராசரப்பட்டர். இப்ப இதே ஒரு தூரம் சொல்றோம் அப்படின்னா, பராசரப்பட்டர் அத்தனை திறமைவாதியாகவும் அத்தனை நல்ல எண்ணங்களோடையும் அதுல இந்த முன்னோர்களுடைய அந்த வழி வந்தவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குணநலன்களோடு அவதரிச்சவதான் இந்த பராசரப்பட்டர். இவருக்கே பராசரப்பட்டர் அப்படின்னு பேர் வச்சாருன்னா, பராசரர் வேதவியாசர் அப்படின்னு 2 பேரோட திருநாமங்களை ஏதாவது நம்மளோட வம்ச வழியில வரவாளுக்கு கண்டிப்பாக சூட்டணும் அப்படின்னு ஆளவந்தார் சுவாமிகள் ராமானுஜர்ல கேட்டுக்கொண்டார். இது ஏற்கனவே நம்ம ராமானுஜரோட குரு பரம்பரையில பார்த்திருப்போம். ஆளவந்தார் சுவாமிகள் பரமபதிக்கும் போது ராமானுஜர் அவரை பார்க்கவே முடியல. அவர் அங்க போகும்போது பரமபதிச்சிட்டார். ஆனா அவரோட 3 விரல்கள் மட்டும் நீண்டுட்டே இருந்தது. அந்த 3 விரல்களை ஏன் மடங்காம அது மட்டும் நீண்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இவர் பக்கத்துல இருக்கிற அவருக்கு ஏதோ 3 ஆசைகள் இருக்குன்னு சொல்லும் போது, அதுல ஆளவந்தார் சுவாமிகளோட மிகப்பெரிய ஆசை என்னன்னா, வேதவியாசப்பட்டது இந்த சமுதாயத்துக்கு மகாபாரத புராணம் கொடுத்தது இல்லையா, அவரும் பராசர மகரிஷி அவளோட பேரை வைக்கணும் அப்படிங்கறதுனால்தான் இவருக்கு பராசரப்பட்டார் அப்படின்னு இந்த குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கு வேதவியாசப்பட்டார் அப்படிங்கிற திருநாமங்களை சூட்டியவர் ராமானுஜர். அப்பேற்பட்ட பெருமை வாழ்ந்தவர் தான் இன்னைக்கு நாம் அனுபவிக்க போற பராசரப்பட்டார். பொதுவா கூரத்தாழ்வார ஏக சந்தக்கிராகி அப்படின்னு சொல்லுவான். ஏக சந்தக்கிராகினா என்னன்னா, ஒரு முறை அந்த விஷயங்களை ஏதாவது ஒரு விஷயங்களை அவருக்கு சொல்லும் போது, அது எதுவாக இருந்தாலும், அது வேதங்களா இருந்தாலும் சரி, பிரபந்தமா இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சரி, இல்ல அந்த புத்தகத்துல இருக்கிற விஷயங்கள் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒரு தடவை அதை படிச்சாச்சுன்னா அவருக்கு அது மறக்கவே மறக்காது. அப்படியே அவர் மண்டையில ஏறிடும். இப்படிதான் போதாதேவர் வித்தி கிரந்தத்தை காஷ்மீரத்துல போய் பெற்றுக்கொண்டு அதை பெற்றுக்கொண்டு ஒரு இடத்துல தங்கும் போது அவெல்லாம் திரும்ப அந்த புக்கை தேடின்னு போயிட்டான். ஆனா அந்த கிடைக்கிற அந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்காம அந்த புக்ல இருக்கிற மொத்தத்தையும் ஒரே தடவை படித்து தன்னுடைய மனசுல ஏத்தினார். அதை வச்சுதான் ராமானுஜருக்கு பிற்காலத்துல ஸ்ரீபாஷ்யம் எழுதத்துக்கு பாட்டோலை எழுதி கொடுத்த ஆச்சரியமான மகனையர் தான் கூரத்தாழ்வார். அவரோட புத்திரரான பராசரப்பட்டவர் அப்படியேதான் என்ன சொல்றாலோ அதை அப்படியே ஒரு வரி பிசகாமல் தன்னுடைய மனசுல ஏத்திண்டு அதை மறக்காம இருப்பார். இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. நமக்குதான் இன்னைக்கு அந்த காலகட்டத்துல நடக்குமா, ஒரு பொருள் எடுக்க போறோம், ஃப்ரிட்ஜு கிட்ட போய் நிக்கிறோம், ஃப்ரிட்ஜு கிட்ட போய் சமையல் ரூம்ல இருந்து ஃப்ரிட்ஜு கிட்ட நிக்கும் போது அது ஒரு செகண்ட் கூட கிடையாது. ஆனா அந்த ஒரு செகண்ட்ல இந்த ஃப்ரிட்ஜ்ல என்ன எடுக்கணுங்கிறத மறந்துடணும். திரும்ப அங்க ஒரு 5 நிமிஷம் திரும்ப அந்த பழைய இடத்துக்கு போய் எண்ணெய் எடுக்கணும்னு போய் ஞாபகப்படுத்தினா திரும்ப வருவோம். இப்படியே இந்த ஃப்ரிட்ஜுக்கும் இதுக்கும் நடந்தே நம்மளோட வயசு போயிடும் போல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயமும் எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை இல்லையா. அது நல்லது செய்தாலும் ஞாபகத்துக்கு இருக்கிறது இல்ல, கெட்டது செய்தாலும் ஞாபகத்துக்கு இருக்கிறது இல்ல. அந்த மாதிரிதான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு தான் ஞானம். அதை நம்ம சொல்லி குறையில்லை. ஏன்னா நம்ம ஞானத்தை கொடுத்தாலே நம்ம வாழ முடியும். அப்போ இவர் எப்படிப்பட்டவர்னா, ஒரு தடவை சொல்லி கொடுத்தாச்சுன்னா ஒரு மனசை விட்டு அது அகலாம இருக்குமா. அப்பேற்பட்ட பெருமை வந்தவர் தான் இந்த பராசரப்பட்டர். இப்ப ரெண்டாச்சுன்னா ஒரு தடவை வாசல்ல சின்ன குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தைவர் விளையாடிட்டு இருந்தார். அப்படியே விளையாடிட்டு போது அப்போ அந்த தெரு வழியா அந்த பராசரப்பட்டர் கூரத்தாழ்வார் இருக்கு இல்லையா, ஸ்ரீரங்கம். ஏன்னா அப்பெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு மாறி போயிட்டாலே, எல்லாமே குடும்பத்தோடு ஸ்ரீரங்கத்துல இருந்தா இவ 2 பேரும் அவதரிச்சதே ஸ்ரீரங்கத்துலதான். பராசரப்பட்டரும் சரி, வேதவியாசப்பட்டரும் ஸ்ரீரங்கத்துலதான் அவதரிச்சா. அங்க அவளோட திருமாளிகை அங்க இருந்தது. ஏன்னா ராமானுஜர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. இவ 2 பேரும் அங்க போன உடனே அதனால அங்கேதான் இவ 2 பேரும் அவதரிச்சா. இப்போ இந்த பராசரப்பட்டர் அந்த ஸ்ரீரங்கத்துல வாசல்ல அப்படியே விளையாடிட்டு இருந்தார். அப்போ ஒரு பெரிய சத்தம் கேட்டுதான், சர்வஜப்பட்டர் வரார், சர்வஜப்பட்டர் வரார், சர்வஜப்பட்டர் வரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம்.
சர்வஜப்பட்டர் இது ஒரு 4 வயசு குழந்தை. சர்வஜப்பட்டர் என்ன அர்த்தம்? சகலமும் இந்த உலகத்துல அறியாததே கிடையாது அப்படிங்கறது அந்த பட்டம் அப்படின்னு குரல் கொடுத்துட்டு அப்படியே அந்த பல்லக்குல 4 பேர் ஒருத்தரை ஏத்திட்டு வரா. இப்ப இவர் இந்த சின்ன பையன் இல்லையா, இவர் பார்த்துட்டு சர்வஜப்பட்டாரா? சர்வஜப்பட்டர்னா எங்களோட கூரத்தாழ்வானோடவா, முதலியாண்டான் சுவாமிகளோடவா, ராமானுஜ சுவாமி இருக்காரு அவரை விடவா, அப்போ எம்பார் சுவாமிகள் இருக்காரு அவளை விடவா, இவாளை விடவா எல்லாம் தெரிஞ்சவர் ஒருத்தர் வர, அவர் யாரு நம்ம பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைதான் நேரா போய் அந்த சர்வஜப்பட்டர் யாருன்னு அப்படி எட்டி பார்த்தது. அந்த பல்லக்கு தரண்டு சர்வஜப்பட்டர் இங்க யாரு அப்படின்னு கேட்டது. இதை கேட்ட உடனே ஏதோ சின்ன பையன் தானே, ஏதோ கேட்ட உடனே அவர் அந்த உள்ளுக்குள்ள இருந்தவர் என்ன பண்ணார், எட்டி பார்த்துட்டு யாரப்பா நீ? நான் தான்ப்பா அந்த சர்வஜப்பட்டர், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கொஞ்சம் கேர்வமா கேட்டிருக்கார். அப்ப இந்த பராசரப்பட்டர் இல்ல சர்வஜப்பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரையில அதுல நீங்க வாங்கின பட்டமா? சர்வஜன்னா எல்லாம் தெரியும் எனக்கு. அப்படியா? உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சர்வஜர் அந்த பட்டர் வர இல்லையா, அவர் சரி சரி கேளு, நீ என்ன சின்ன பையன் என்ன கேட்ட போற, நீ என்ன கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு நான் தயார், எனக்கு எல்லாம் அனைத்தும் யாம் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இவர் என்ன பண்ணாரு, இந்த பராசரப்பட்டர் ஒரு மண்ணை எடுத்து அந்த இவருக்கு சர்வஜப்பட்டர் சொன்னார் இல்லையா அவர்கிட்ட எடுத்து கொடுத்தார். இந்தாங்க, இதுல எவ்வளவு மண் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இதை கேட்ட உடனே சர்வஜப்பட்டருக்கு கோபம் வருது. நீ ஏதோ சின்ன பையன் ரொம்ப ஞானமா ஏதோ பேசுவேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட பேச்சு கொடுத்தா நீ என்னையே இதை வரலாம் கேட்டு அவமானப்படுத்துறியா? இதுல இருக்கிற மண்ணை எப்படி எண்ண முடியும்? இது என்னது உன் கணக்கு? இதெல்லாம் இது கேட்கலாமா? இதெல்லாம் எவ்வளவு பெரியவரை பார்த்து நீ கேட்கிற அப்படின்னு கோவப்பட்டா அங்க பக்கத்துல இருக்கிறவாலும் ஆமா ஆமா அதனால அவரை கேட்க கூடாது அப்படிலாம் மிரட்டினா. அப்ப பராசரப்பட சொன்னாராம், இதுல எவ்வளவு மண் இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே இதுல எப்படி மண்ணு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சொன்னாராம் பராசரப்பட்டர், ஒரு பிடி மண் இருக்கு, அதுக்கு அதுதான் பதில், இதுக்கு ஒண்ணு பெரிய பதில்லாம் கிடையாது, என்னெல்லாம் மண்ணெல்லாம் என்ன முடியாது, அது அவருக்கும் தெரியும். ஒரு படி மண் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியலையே, இந்த கணக்கு கூட உங்களுக்கு செல்ல தெரியலன்னா நீங்க என்ன சர்வஜப்பட்டர், அப்புறம் எப்படி எல்லாம் தெரிஞ்சவராக நீங்க ஆக முடியும்னு ஒரு நிமிஷம் சர்வஜப்பட்டருக்கு ஆச்சரியமா போயிடுதான். அதடா இந்த ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டோம் இல்லையா? ஏன்னா எவ்வளவு மண் இருக்கணும்னு மண்ணை எண்ணத்துக்கு போயிட்டோமே, அது அந்த இடத்துக்கு போயிட்டோம் இல்லையா? இந்த ஒரு சின்ன விஷயம் இப்ப நம்ம நாவலே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு அர்த்தம் இருக்கும், இல்ல ஒரு சுலபமான அதுக்கு ரிசல்ட் இருக்கும், ஒரு சுலபமா செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனா நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம். எங்கேயோ போய் எதையோ சுத்தி எதோ பெருசா யோசிச்சு ஒண்ணு அந்த விஷயத்த பண்ணாம விட்டுருவோம். ஆனா எப்படி பண்ணோங்கிற மறந்துடுவோம், இல்ல நமக்கு தேவையில்லைன்னு நகர்ந்துருவோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம பண்ணோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல சர்வஜன் அப்படின்னு சொன்னோம்னா இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இதான் இந்த இடத்துல பராசரப்பட்டர் என்ன பண்ண இவர் சொன்னார், சின்ன குழந்தையா இருந்தா கூட இதை கூட உங்களால சொல்ல முடியலையா, அப்புறம் என்ன நீங்க சர்வஜப்பட்டர் அப்படின்னு சொன்ன உடனே சர்வஜப்பட்டருக்கு ரொம்ப அவமானமா போயிட்டோம். ஆமா இது சரிதானே, சின்ன குழந்தையா இருந்தாலும் அவன் சொல்றது சரிதானே, ஏன்னா அவர் ஞானி நல்ல மனிதர் தான். ஆனா அந்த கர்வத்தை ஒரு நிமிஷத்துல பராசரப்பட்டர் தூக்கி எடுத்து போட்டுட்டார். உடனே சர்வஜர் என்ன பண்ண பராசரப்பட்டரை தூக்கி தம் மடியில எடுத்து உட்கார வச்சுட்டு ரொம்ப நல்லா பேசுறியே நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே நான் இங்க கூரத்தாழ்வார் இருக்க அவருடைய திருக்குமாரர் தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி பார்த்துனே இருந்தா அப்ப அதுக்குள்ள கூரத்தாவோட மனைவி ஆண்டாள் இருக்கா இல்லையா, அவ உடனே ஓடி சின்ன குழந்தையாச்சு அந்த குழந்தைய அப்படியே கையில எடுத்துட்டு அப்படியே அழைச்சிட்டு உள்ள அழைச்சின்னு போயிட்டான். இது எதுக்கு சொல்றேன்னா பராசரப்பட்டர் அப்பேற்பட்ட ஞானி, அனைத்தும் தெரிஞ்சவர். அவருமே ஒரு உபநிஷங்களாகட்டும் வேதங்களாகட்டும், அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வேதங்கள் அப்படிங்கிறது 4 வேதங்கள் வட இந்தியா பக்கத்துல இருந்து சமஸ்கிருதத்து மூலமாக வந்த வேதங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் தமிழ்ல தமிழ் வேதம்னு சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் அருளி செய்தது இல்லையா, அதுவும் ரொம்ப அற்புதமான வேதத்துக்கு இணையான ஒரு விஷயங்களாச்சு. அதனால அந்த 2 விஷயங்களுமே ஒரு தடவை படிச்சு மனசுல ஏத்தி போறான். இப்ப இவர் என்ன பண்ணுவாராம் பராசரப்பட்டர், ஸ்கூலுக்குலாம் அந்த காலத்துல பாடசாலைக்கு அனுப்புவா இல்லையா, பாடசாலைக்கு போயிட்டு அந்த அன்னைக்கு கத்துக் கொடுக்குற அந்த வேதங்களோ இல்ல உபநிஷத்துக்களோ இல்ல ஏதோ ஒரு 4000 எது கத்துக் கொடுத்தாலும் உடனே அதை கத்துட்டு வந்துருவாராம் ஆத்துக்கு வந்துட்டு அவர் பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பாராம். இது கூரத்தாழ்வாருக்கும் ஆண்டாருக்கும் மனசு இதுவாயிடுது. குழந்தைய வேத பாடசாலை காமிச்சா அது ஒழுங்கா வேதம் படிக்கணும், இல்ல எது வேணாலும் கத்துக்கணும், அது கத்துக்கிட்ட சொல்லி பார்க்கணும், ஏன்னா அது பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? பொதுவாகவே எல்லாமே அப்படித்தானே. இன்னைக்கெல்லாம் குழந்தைங்க உட்காந்து ஹோம் ஒர்க்குன்னு எழுத வைக்கிறா, எக்ஸாம்னு வைக்கிறா, கிளாஸ்ல எல்லாம் அட்டன் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்பதான் அவளுக்கு பிராக்டிஸ் வரும். பிராக்டிஸ் பண்ணாதான் அவளால அதை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கறது அதோட தாத்பரியம். இவன் என்ன பண்ணார்,
போயிட்டு கிளாஸுக்கு போயிட்டு அந்த வேத பாடசாலைக்கு போயிட்டு அவங்க கத்துன்ட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அப்புறம் யாரு உட்காந்து அந்த வேதங்களை பிராக்டிஸ் பண்ணுவா? அதை பண்ணல. அதே வந்து கோபம் வந்துருது. பட்டரை பார்த்து பராசரப்பட்ட பார்த்து, பராசரா என்னது நீ கிளாஸுக்கு ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிற, ஏதோ போற வர அந்த பாடசாலைக்கு போயிட்டு உடனே வந்துடுற, உனக்கு யாரும் ஒண்ணு கேட்கறது இல்லையா? உனக்கு என்ன ஒரு தடவை சொன்னா போருமா? உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா? அதை நீ சொல்லி பார்க்க வேண்டாமா? கத்துக்கொள்ள வேண்டாமா? அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சான். அப்போ பராசர சொன்னாராம், நீ வந்து இதுல என்ன கேள்வி வேணா கேளுங்க, இன்னைக்கு அவ கத்து கொடுத்தாலும் அதுல எனக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு ஒண்ணு. கூரத்தாழ்வார் ஏற்கனவே அனைத்தும் தெரிந்தவர் இல்லையா? அப்போ அவர் வந்து சில பாசுரங்களுக்கு விளக்கம் கேட்கும் போது அந்த பாசுரங்களை முழுதுமாக சொல்லி அவர் விளக்கங்களும் சொன்னாராம். வேதத்திலுமே சில விஷயங்களை கேட்கும் போது அந்த வேதத்தோட ஸ்லோகங்களையும் சொல்லி அதோட முழு விளக்கங்களையும் எடுத்து சொன்னாராம். ஒரு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. இது என்ன காரணம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, கூரத்தாழ்வானும் ஏக சந்தாக்கிராகி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரிதான் பராச்சரப்பட்டரும். ஏன்னா கூரத்தாழ்வார் புத்திரன்னா சும்மாவா? அதாவது அவர் எப்படி ஒரு தடவை படிச்சா எல்லாத்துக்குமே தன் மனசுல ஏத்திப்பாரோ அப்படியே தான் பராச்சரப்பட்டரும். ஒரு தடவை படிச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த மனசை விட்டோ ஒரு இதை விட்டோ அகலவே அகலாது. அது அப்படியே நிற்கும். எப்ப கேட்டாலும் அழகா எடுத்து சொல்வார். அப்பேற்பட்டவர். அப்ப அவர் வந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு தடவை அந்த பாடசாலையில கத்து கொடுத்தாச்சுன்னா அதை கொண்டு வந்து ஆத்துல வந்துட்டாக்கா போறோம், அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். அததான் இந்த இடத்துல அவ்வளவு ஆச்சரியப்பட்டாராம் கூரத்தாழ்வார். சந்தோஷமும் பட்டார். ஏன்னா அவரோட திருக்குமாரர் இல்லையா, அவருக்கு இருக்கிற அதே அந்த மனோபாவமும் கூரத்தாழ்வார் இருக்கிற அதே டேலண்ட் இருக்கு இல்லையா, அது அப்படியே தன்னோட புத்திரருக்கு வந்திருக்கே. அப்ப அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதனால அதுக்கப்புறம் அவரை வந்து அவரை தொந்தரவே படுத்தலையா. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம்னா, கூரத்தாழ்வார் வந்து அவருக்கு 2 புத்திரர்கள் பிறந்திருக்கு அப்படின்னு ஒண்ணு எம்பார். யாருன்னா ராமாவதியோட சித்தி பையன், அதாவது ராமாவதிய தாயார் காந்திமதி இருக்கா இல்லையா, அவரோட தங்கையின் பையன் தான் கோவிந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பார். எம்பாரும் ராமானுஜரும் தான் எல்லா இடத்துலயும், அதாவது ரொம்ப பால்யத்திலேயே நிறைய வேத பாடசாலைகளுக்கு சேர்ந்து அவ வந்து பாடசாலையில படிச்சவா, ஒரே ஆசிரியத்தை படிச்சவா. அது இல்லாம ராமானுஜரோட உயிரை நிறைய விதத்துல நிறைய பேர் கொலை பண்ண முயற்சிக்கும் போது இவர் தான் காப்பாற்றி கொடுத்தார். அப்பேற்பட்ட அற்புதமான சிஷ்யன் ராமானுஜருக்கு எம்பார். எம்பார் என்ன பண்ணார் தெரியுமோ, கூரத்தாழ்வானுக்கு இந்த புத்திரர்கள் பிறந்திருக்காரு சொன்ன உடனே ஒரு திருமாளிகைக்கு போயிட்டு அந்த 2 குழந்தைகளையும் தன் கையில எடுத்து கொண்டு வந்தார். இதுல என்ன விஷயம்? 2 குழந்தைகளை கையில எடுத்து வந்தார், அவ்வளவுதானா? இல்ல. இப்போ ஸ்ரீ வைஷ்ணவத்துல பாத்தீங்கன்னா 3 முக்கியமான மந்திரங்கள் இருக்கு. ஒண்ணு மகாமந்திரம். மகாமந்திரம் அப்படின்னு சொல்லும் போது அந்த நாராயணனுடைய மகாமந்திரம். இந்த மகாமந்திரத்தை தான் ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற அந்த கோபுரத்தின் மேலேறி மகாமந்திரத்தை யாருக்கெல்லாம் வேணுமோ என்னோட ஆச்சாரியன் இடத்துல போய் கத்துக்கோங்க, அதன் வழியில் இடங்களுக்கு மோட்ச பிராப்தி கிடைக்கும் சொன்னார் இல்லையா, அந்த மகாமந்திரம். இப்ப அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா துவயம் அப்படின்னு இருக்கு. துவய மகாமந்திரம். துவயம்னா 2. அப்போ துவய மகாமந்திரம் 2 அடி சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம். எது தெரியுமோ? ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி ஸ்ரீமதே நாராயணாய நமக அப்படிங்கிற ஆச்சரியமான துவய மகாமந்திரம். இந்த மந்திரத்தின் 3வது ருஷி இருக்கு. அது எது தெரியுமோ? பகவத்கீதையில பெருமாள் சொன்ன சரம ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அப்படிங்கிற அற்புதமான அந்த ஸ்லோகம். இந்த 3 மந்திரங்கள் தான் ரொம்ப முக்கியமான மந்திரங்கள் ஸ்ரீ வைஷ்ணவத்துல. இந்த எம்பார் என்ன பண்ணார் தெரியுமா? கோவிந்தன் அவர் 2 குழந்தைகளை கையில வச்சு, ரொம்ப சின்ன குழந்தைகளை, அதாவது அப்பதான் பிறந்து ஒரு 2 மாசம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு பேரே வைக்கல. அப்போ அவர் என்ன பண்ணாரா, அது அப்படியே கையில அந்த குழந்தைகளை வச்சுட்டு இந்த துவயமுக மந்திர சொன்ன பாத்தீங்களா, ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிண்டே வந்தாராம். அதாவது கூரத்தாழ்வாரோட திருமாளிகையில இருந்து அந்த குழந்தைகளை அப்படியே அணைச்சிண்டு நேர ராமானுஜரோட திருமாளிகைக்கு வந்து ராமானுஜத்துல குழந்தைகளை காமிக்கணும் இல்லையா, அப்படி காமிச்ச உடனே ராமானுஜர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம். நீ ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி வந்தியே கோவிந்தனை, என்ன மந்திரம் அது அப்படின்னு கேட்கும்போது, சுவாமி இந்த குழந்தைங்களுக்கு கண் திருஷ்டி படக்கூடாது, எந்த விதமான கேடும் வரக்கூடாது, எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாதுன்னு இந்த துவயமகா மந்திரத்தை சொல்லிண்டே வந்தேன் அப்படின்னாராம். துவயமகா மந்திரத்துக்கு அத்தனை பெருமை. ஆத்துல எப்பவுமே நம்ம சொல்லிண்டே இருக்கலாம் இந்த மந்திரத்தை. இப்ப இதுக்கு ஆச்சாரியன் வந்து ஆச்சாரியன் மூலமாக பெற்றுக்கொண்டா ரொம்ப விசேஷம். ஆனா அந்த நாராயண மந்திரத்தை நம்ம சொல்றதுனால எந்த கஷ்டமும் இல்லை. எப்பவுமே நமக்கு எழுந்தா கிருஷ்ணா, உட்காண்டா கிருஷ்ணா, நடந்தா கிருஷ்ணா, எல்லாமே வந்தானே சர்வம் கிருஷ்ணாப்பணம் இல்லையா. நம்ம எந்த அளவுக்கு இயக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அவன் தானே முக்கியமான காரணம். எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து போக்குறதுக்கு சக்தி கொடுக்கறான் இல்லையா. அந்த நாமத்துக்கு அவ்வளவு மதிமை. அதனால்தான் கலியுகத்துல நாம சங்கீர்த்தனத்துக்கு இணையான ஒரு பக்தியே பண்ண முடியாது நம்மளால. அப்பேற்பட்ட பக்தி வழிதான் ஞான சாம சங்கீர்த்தனம். இப்ப இந்த இடத்துல
ரேவகா மந்திரத்தை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிட்டு வந்த உடனே ராமானுஜர் கேட்டாராம், இவ்வளவு உனக்கு பாசமா அந்த குழந்தைகளை, நீயே இந்த குழந்தைகளுக்கு ஆச்சாரியனாக இருந்து அனைத்தையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நியமிச்சார். அதனால்தான் இந்த 2 குழந்தைகளுக்குமே எம்பார் தான் ஆச்சாரியன். கடைசி வரைக்கும் ஆச்சாரியனாக இருந்து அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவர். இப்ப இந்த இடத்துல கூரத்தாழ்வார் பற்றி ஒரு சின்ன விஷயமும் ரொம்ப நல்லா சொல்லணும். இப்ப கூரத்தாழ்வார் மிகப்பெரிய செல்வந்தர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்லாத்தையும் போட்டுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். இப்ப ஸ்ரீரங்கத்துல என்ன பண்ண தெரியுமா, சாப்பாட்டுக்கு உஞ்சுவர்த்தி அப்படின்னு ஒண்ணு பண்ணுவா. இந்த உஞ்சுவர்த்தி எடுத்துதான், உஞ்சுவர்த்தினா சாலிகிராம ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு எல்லா பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு ஒரு 4 இடத்துல போயிட்டு அவளோட அன்னைக்கு ஜீவனத்துக்கு அரிசி பருப்பு ஜீவனம் கேட்டு வாங்கி பண்ணி சாப்பிடுவான். இதுலதான் 2 பேரும் வாழ்ந்து வந்தான். எவ்வளவு பாருங்க, இதுக்கெல்லாம் மனசு வருமா? அதாவது தாயாரே இவ்வளவு பெரிய செல்வந்தரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்த செல்வந்தர். ஆனா அதெல்லாம் ஒரு நிமிஷம்ல போட்டுட்டு 4 இடத்துல உஞ்சி ஊத்தி போட்டு சாப்பிட்டு அதுல உயிர் வாழ்ந்து வந்தார் கூரத்தாழ்வார். என்னாச்சுன்னா பெருமாளுக்கு எல்லாம் முடிச்சுட்டு வெளியில போகணும், நல்ல மழை. உஞ்சி ஊத்தி எப்படி எடுக்க முடியும்? ஏன்னா எல்லாரும் வெளியிலேயே வர முடியாது. அதனால உஞ்சி ஊத்திக்கு அவளால போக முடியல. சாப்பாடும் கிடையாது, அப்படியே படுத்துட்டாரு பட்னியோடையே. வேண்டாம் சாப்பாடு அப்படின்னு. ரொம்ப கஷ்டமா போயிடுது பக்கத்துல இருக்கிற ஆண்டாளுக்கு. ஏன்னா அவனும் பட்னியா தான் இருக்கா, இருந்தாலும் அவள் சாப்பிடலையே, அதாவது அவளுக்கு பசி, அவளும் சாப்பிடல. அப்போ பெருமாள் கோயிலுக்குள்ள ஸ்ரீரங்கத்துல அந்த பெருமாளுக்கு நைவேத்திய அம்சம் பண்ணா. அந்த பணிக்கு சத்தம் கொஞ்சம் பலமா கேட்கும், நைவேத்திய அம்சம் பண்ற சத்தம் அப்போ அந்த காலத்துல. அதனால அது நைவேத்திய அம்சம் பண்ற சத்தம் கேட்ட உடனே அப்ப ஆண்டாள் நினைச்சுட்டாலாம், என்ன பெருமாளே இங்க எங்க ஆத்துக்கார் பசியோட உட்கார்ந்து இருக்கார், நீ மட்டும் என்ன நைவேத்தியம் சாப்பிடுறியா, நல்லா சாப்பிடு அப்படின்னு நம்ம பெருமாள் கோச்சிப்போம் இல்லையா. ஏதோ அந்த இது மாதிரி பண்றிய கிருஷ்ணா கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படின்னு. அது நம்மளோட வேலைதான், கிருஷ்ணன் ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் பெருமாள் நம்ம ஒழுமையா கோச்சிப்போம் இல்லையா, அது மாதிரி ஆண்டாள் கோச்சிந்தா. ஆனா பெருமாள் எப்படியா இருந்தாலும் பக்தனாச்சே, கோச்சிந்தா சும்மா இருப்பாரா? உடனே என்ன பண்ணாரு தெரியுமோ, அந்த ஊர்ல ஒரு சின்ன நம்பி, திருமலை நம்பின்னு ஒரு நம்பி இருக்காரு. அந்த நம்பி கிட்ட இந்த பிரசாதத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நம்பிக்கை ஏதோ இன்னைக்கு கூரத்தாழ்வாருக்கு அவர் சுவாமியோட பிரசாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்து நேரா இவரோட திருமாளிகைக்கு பிரசாதத்தை கொடுத்தாரு. ஆச்சரியமா போயிடுது, எது இந்த பிரசாதம் எனக்கு வந்திருக்கேன், எது எப்படி கொடுத்தலாம் எனக்கு தெரியல சுவாமி, எனக்கு என்னவோ தோணித்து உங்களுக்கு அந்த பிரசாதம் கொண்டு கொடுக்கணும்னு, இது அரங்கன் கொடுத்தானே நினைச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. இவருக்கு ஒரு ஆச்சரியம், இது இன்னைக்கு நம்ம சாப்பிடலன்னு எப்படி தெரியணும்னு. அப்போ ஆண்டாள் சொன்னாலாம், இப்பதான் அரங்கனை நான் கோச்சிருந்தேன், நீ மட்டும் பிரசாதம் சாப்பிடுறேன்னு. அந்த பிரசாதம் கொண்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு கூரத்தாழ்வார் ரொம்ப கோவம் வந்துட்டான். பெருமாள் அவருக்கு பிரசாதம் சாப்பிடுறது நீ எப்படி இப்படி கோச்சிக்கலாம், இது உனக்கே நன்னா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரே கத்தினார். ஆனா கத்தினாலும் பசி இல்லையா, சாப்பிட்டா என்ன பண்ற தெரியுமா, இந்தா நீ பெருமாளை கோச்சிட்டியோ, இந்த 2 பங்கு பிரசாதத்தை நீ எடுத்துக்கோ, எனக்கு கொஞ்சோண்டு 1 பங்கு பிரசாதம் கொடு போறோம் அப்படின்னு பிரசாதம் சாப்பிட்டாலும். இது எதுக்கு சொல்றேன்னா, அரங்கனுக்கும் இந்த பாகவதத்தை மேல எவ்வளவு அன்பு பாத்தீங்களா. அததான் இந்த இடத்துல கூரத்தாழ்வார் அப்பேற்பட்ட அற்புதமான மகனியர். அவருக்கு பிறந்த பராச்சரப்பட்டார், சும்மா சொல்லணுமா. அவரும் அரங்கனிடத்திலும் சரி ராமானுஜத்திலும் சரி அதீத பக்தி கொண்டவர்னே சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல ராமானுஜர் அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, 120 வயசு வரைக்கும் ராமானுஜர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்தார். அந்த காலகட்டத்துல இப்ப அடுத்தது மடாதிபதியாக அந்த பீடத்தை அலங்கரிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா. அப்படி தேர்ந்தெடுக்கும் போது அவ எல்லாரும் ஒருமித்தமாக தேர்ந்தெடுத்தவர் யாருன்னு கேட்டா அது பராச்சரப்பட்டவர் தான். ஏன்னா அதீத ஞானம் கொண்டவர், சகல வித்தைகளும் தெரிந்தவர், சகலம் கற்று வந்தவர், நிறைய கிரந்தங்களை சாதிச்சிருக்கார். இதெல்லாம் அதோட ஆச்சாரியன் கைங்க ஆச்சாரியன் பக்தியும் ஆகட்டும், கூரத்தாழ்வாரின் பக்தியும் ஆகட்டும், அது எல்லாமே அவருக்கு எல்லாமே பிளஸ் இல்லையா. அதனால அவரையே மடாதிபதியாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இப்ப ராமானுஜர் அவரிடத்துல ஒரு டாஸ்க் கொடுத்தார். என்ன டாஸ்க் தெரியுமோ, அந்த காலகட்டத்துல மேல்நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த கர்நாடக மாநிலத்துல மாத்வாச்சாரியார் அப்படின்னு ஒரு அத்வைதி இருந்தார். அவர் அந்த அத்வைத கோட்பாடுகள் அதீத மனம் லயிக்கப்பட்டு அத்வைத கோட்பாடுகளை எல்லாரிடத்திலும் கொண்டு சேர்க்கக்கூடியவர். ஆனா அத்வைத கோட்பாடுகளுக்கு அப்புறம் விசிஷ்டாத்வைதம் இல்லையா, இந்த ராமானுஜரோட விசிஷ்டாத்வைதம் அவருடைய வைணவ கோட்பாடுகளை அவர் முன்னிறுத்தினாதான் அதுக்கப்புறம் ஃபர்தரா மூவ் ஆக முடியும் இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணார், பராச்சரப்பட்டர்கிட்ட நீ இந்த மாத்வாச்சாரியரை போய் பார்த்து அவருக்கு நம்முடைய கோட்பாடுகளை அழகாக எடுத்து சொல்லி அவரிடத்தில் வாதம் புரிந்து அதற்கு பிறகு அவரை நம்மளுடைய இந்த விசிஷ்டாத்வைத கோட்பாடுகளுக்கு அழைத்து வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்தார். பராச்சரப்பட்டரும் ஏன்னா அதீத ஞானம் கொண்டவராச்சு, அவரும் அதை ஒத்துண்டு அந்த காலகட்டத்திலேயே ராமானுஜரும் பரம பதிச்சுட்டு. இப்ப ராமானுஜர் பரம பதிச்ச உடனே அந்த பீடாதிபதியாக பராசரப்பட்டரை நியமித்து அந்த மடாதிபதியாக அவரை ரொம்ப பிரமிப்பா எல்லாம் பண்ணார். அதற்கு பிறகுதான் அவர் என்ன பண்ண,
மேல்நாடு போனார், கர்நாடகத்துக்கு போனார். கர்நாடகத்துல மாதவாச்சாரியாரை போய் சந்தித்து அவரிடத்துல உறவாடி வாதாடி உரையாடி கலந்து பேசி அவரிடத்துல அன்பு பாராட்டி இப்படி எல்லாவற்றையும் அவரிடத்திலும் நிறைய கற்றுக்கொண்டார். இவரும் அவருக்கு இந்த விசிஷ்டாத்வைத கோட்பாடுகளை முன்னிறுத்தி அவரை திருத்தி பணி கொண்டு அவரை என்ன பண்ண இந்த ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து அவர் ரொம்ப சிறப்பித்தார். ஏன்னா ராமானுஜர் சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா, அப்போ அத்வைதத்தை அவர் மறந்து விசிஷ்டாத்வைத்தை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியான நிலைமைக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இப்படித்தான் ராமானுஜர் காலத்திலும் ராமானுஜர் ஆச்சாரியர் இருந்தார், அவருடைய குரு இருந்தார் இல்லையா, அவருக்கு யாதவ பிரகாசர். அவர் அத்வைதி தானே. முதல்ல ராமானுஜர் அத்வைதி கிட்டதான் தன்னோட வேத பாடத்தை ஆரம்பித்தார். அவர் அத்வைத கோட்பாடுகளுக்கு அவர் பிற்காலத்துல அவரை திருத்தி பண்ணி கொண்டு அவரை ஆச்சாரியனே, அதாவது குருவே ஆச்சாரியனோட சிஷ்யராக சேர்த்தார். அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ராமானுஜருக்கு சிஷ்யராக வந்தார் யாதவ பிரகாஷர். அவர் அதுக்கப்புறம் குருவாக தான் நினைச்சுட்டு இருந்தார். ஏன்னா அவர் குரு தான் இருந்தாலும் அவர் இந்த அத்வைதத்திலிருந்து இந்த விசிஷ்டாத்வைத கோட்பாடுகளுக்கு தன்னை பரிமளித்துக் கொண்டார். அப்படிங்கிறது இது குரு பரம்பரையில் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம். அதே மாதிரிதான் பராச்சாரப்பட்டதும் அவர் என்ன பண்ண, இந்த அத்வைதியை இங்க கொண்டு இவர் இந்த இடத்துல அவர் குருவாக இருந்தாலுமே அவரை சிறப்பித்து அவர் விசிஷ்டாத்வைதத்தோட இந்த கட்டுப்பாடுகள் கோட்பாடுகளை ஃபாலோ பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணார். ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமோ, இப்ப நான் சொன்னேன் இல்லையா மேல்கோட்டை ஜீயர், ஏன்னா மேல்கோட்டையில இருந்து வந்தார் அப்படின்னு சொன்னேன். அவர் யார் தெரியுமோ, நம் ஜீயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பிரசித்தியான வைணவ ஆச்சாரியர். அவர் ராமானுஜர் பராச்சரப்பட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ஜீயர் தான் இந்த சமுதாயத்தை தலை தூக்கி நிறுத்தினவர். அவர் தான் அவர் நம்ஜீயரே அப்படின்னு அழைத்தாராம் பராச்சரப்பட்டர். அதனால அவர் தான் நம்ஜீயரா இங்க பிற்காலத்தில் ராமானுஜர் பராச்சரப்பட்டர் காலத்துக்கு அப்புறம் அவர் தான் இந்த படாதிபதியாக இருந்து விசிஷ்டாத்வைத கோட்பாடுகளை முன்னிறுத்தி வழி நடத்தி கொண்டு போனவர். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமோ, இந்த இடத்துல பராச்சரப்பட்டு ஜீயராக ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் இருந்தார் இல்லையா, அந்த காலகட்டத்துல ஒரு ஆயர்பாடியில வர மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி இருக்கு இல்லையா, அது ரொம்ப விசேஷமாக அரங்கனை கிருஷ்ணனாக நினைச்சு கொண்டாடுவான். அப்படி கொண்டாடும் போது பெருமாள் ஏழுவார் இல்லையா, அப்போ ஒரு பெரிய மான் கம்பளம் இருக்கு. அந்த கம்பளத்தால அப்படி வீசிச்சுட்டே வருவா. அதாவது நகரங்கோ நகரங்கோ, ஏன்னா அப்பதான் பெருமாள் நகர முடியும். அதுக்கு எல்லாரும் சூழ்ந்து நிற்பா. அதனால நகரங்கோ நகரங்கோன்னு இந்த ஒரு கைங்கரதாரர் இருக்குன்னே அவர் என்ன பண்ணுவாங்க, அந்த மான் தோல் எடுத்து அப்படியே நகர்த்திட்டே வருவார். யார் மேல இது பண்ண முடியாம, யாரும் பெருமாள் மேல யாரும் படக்கூடாது, அவர் மேல அவருக்கு வேலிடு வராத அதுன்னு நடந்துன்னு வருவார். இப்படியே வரும்போது முன்னாடி பராச்சரப்பட்டார், ஏன்னா அவர் ஜீயர் சுவாமிகள் இல்லையா, அவர் அந்த திருநங்கத்தை எடுத்துட்டு அப்படியே நடந்து போகும்போது அந்த மான் தோல் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படி வீசும்போது தெரியாம ஒரு முதுகுல பட்டுருது. அது சாதாரணமா இல்ல, அது ரொம்ப வெயிட்டா இருக்கும். அதை பட்டா அப்படி வலிக்கும். பாவம் ரொம்ப துடிச்சு போயிட்டா பராச்சரப்பட்டார். ஆனா எல்லாரும் திட்டினா, இப்படி ஜீவ சுவாமிகள் மேல இது மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு இந்த கைகளை தரது எல்லாம் திட்டினா. ஆனா பராச்சரப்பட்ட சொன்னாராம், இல்ல இல்ல நான் ரொம்ப பாக்கியவான், அந்த மான் தோலுக்கு கிடைச்ச பாக்கியம் அந்த தோல்ல தட்டினதால அது எனக்கும் கிடைச்சது இல்லையா, அந்த பகவான் அரங்கன் அவனை நகர்த்ததுக்காக அவர் ஏதோ பண்ணார், அது தெரியாம என் மேல விழுந்தாலும் அது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைங்கரதாரர்கிட்ட தன்னோட இன்னொரு தோலை காமிச்சாராம். இந்த இடத்துலயும் கொஞ்சம் அடிச்சுட்டு போயேன், அப்பதான் அந்த கைங்கரியம் முழுசாகும், எனக்கு அந்த பெருமாளோட எனக்கு அடிச்சுட்டு போ அப்படின்னாராம். அப்ப அதை ஈஸி இல்லை, படிச்சுட்டு போன்னு சொன்னாங்க, அது அப்படி வலிக்கும். ஆனா அந்த வலியை பொறுத்துன்னு அந்த பெருமாளுக்கு பண்ணும்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு அந்த பக்தியோட உச்சம் அதுக்கு சொல்றேன். அப்பேற்பட்டவர் அந்த பராச்சரப்பட்டர். இப்ப இந்த இடத்துல இதுதான் திருக்கோலத்தின் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து சொல்றான், வாக்கினால் வென்றேனோ. ஏன்னா அப்பேற்பட்ட அந்த அத்வைதியே நிறைய தன்னோட வாதங்களை முன்வைத்து எவ்வளவு திறமையாக ராமானுஜர் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவருடன் இருந்து பழகி அவரையும் மாற்றி திருத்தி பண்ணிக்கொண்டு திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு வந்தார்ல, அது அவ்வளவு ஈஸியான விஷயமான்னு கேட்டா அது ஞானத்தோடு தொடர்புடைய விஷயம். அவ்வளவு சுலபமா எதுவுமே கிடையாது. அதை திருத்தி பண்ணிக்கொண்டாரே அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரிய பக்தி. அந்த மாதிரியான ஒரு பக்தி எனக்கு இருக்கா சுவாமி. இந்த திருக்கோவில்ல இந்த பகவானோட பெருமைகளை நான் என்னைக்கான யார்ட்ட சொல்லியிருக்கேனா, அவன் எப்பேற்பட்டவன், அவனை பத்தி நான் எதுவுமே சொன்னதிலேயே. அதற்கு பதிலாக என்னுடைய ஏதோ சொந்த கருத்துனால எனக்கு ஏதோ மனசாபம் இருக்குன்னு இந்த ஊரை விட்டு ஓரத்துக்கு முயற்சி பண்ணனேன். அப்ப நான் ஒரு பக்திமானா, நான் பக்திமானா, இந்த பட்டர் சுவாமிகள் எப்பேற்பட்ட பராச்சரப்பட்டார், உங்களுக்காக அவர் எந்த அளவுக்கு செய்திருக்கார். இதைத்தான் திருக்கோலத்தின் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமாக வாசகத்தில் எடுத்து சொல்றார். ஆனா இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். என்ன தெரியுமோ, பராச்சரப்பட்ட ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் நடந்த ஜீயர் தான் அவர். ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் தான், அதான் ரொம்ப சின்ன குழந்தை ராமானுஜர் காலத்துல. அப்போ நிறைய விஷயங்கள் ராமானுஜருக்கே தெரிந்திருக்காது.
அப்ப இந்த ராமானுஜர் ராமானுஜரை அவள் சந்திக்கும் போது பராசரப்பட்டர் பிறந்திருக்க கூட அவதரித்து கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் திவ்யதேச யாத்திரைக்கு அப்புறம் தான் அங்க ஸ்ரீரங்கத்துல அவரோட திருமாலைகளை எழுதியிருந்தார். அப்பதான் இவர் பிறந்தார். அப்பதான் பராசரப்பட்டரும் வேதவாசப்பட்டரும் அவதரிச்சார். அதனால அவருக்கு ராமானுஜரிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் இது இல்லை. பிற்காலத்தில் இதெல்லாம் சேர்க்கப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் எப்பவும் நான் சொல்றதுதான், பக்தி அப்படிங்கிற விஷயம் எந்த இடத்துல இருந்தாலும் அதை நாம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அந்த பக்தியோடு நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான குறிக்கோள். அதனால திருக்கோளூர் பெண் பிள்ளை சில கதைகளை ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் சேர்க்கப்பட்டதாக இருந்தாலுமே அதை நாம நல்ல வழியில நல்ல ஒரு மன திருப்தியோடு அதை எடுத்துக்கொண்டு அதன் வழியில் நம்ம நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இல்லையா? ஏன்னா நல்ல விஷயங்களை நமக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு விஷயம் நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த வழியில் நடக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான வாசகம் தான் இன்னைக்கு நாம் அனுபவிச்ச வாக்கினால் வென்றேனோ பட்டறை போலே என்ற வாசகம். இப்போ அடுத்த வாசகமான வாயில் கைவிட்டேனோ எம்பாரை போல அப்படிங்கிற ஆச்சரியமான வாசகம். இப்ப வாயில் எம்பார் யாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப இவர் வாயை கைவிட்டேன்னா எந்த வாயில அவர் கைவிட்டு என்ன பண்ணார் அப்படிங்கிறதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை அந்த பக்தியை தான் எடுத்து சொல்ல போறா. அது கண்டிப்பாக அது நடந்த விஷயங்கள் தான். அது ராமானுஜர் எடுத்து சொல்லும்போது ராமானுஜர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா எம்பார் என்பது அவருக்கு ரொம்ப பிடித்தமான சிஷ்யர்கள் அவரும் ஒருவர். அவரோட பெருமைகளும் அடுத்த பாகம் 79 அனுபவிப்போம். அதுவரை எல்லோருக்கும் பல்லாண்டு பாடி கவிதாக்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.